वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. பொதுவா கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்க அல்லது கேரளாக்காரங்க நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் அடிப்படையில பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. என்னுடைய குரு பூஜ்ய சுவாமிஜிக்கு தேதி அடிப்படையில இன்னைக்கு பிறந்த நாள், ஆகஸ்ட் 15. ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம்ங்கிறத கேட்ட உடனேயே மீன ராசி அப்படின்னு சொல்லிடலாம். பொதுவா ரேவதி நட்சத்திர டாக்டரா இருந்தா தைரியமா பார்க்க போலாம். அவருக்கு ஒரு கைராசி இருக்கும், குணப்படுத்திடுவார். அந்த மாதிரி சில நட்சத்திர காரியங்கள் இருக்கு. அவங்களுக்கு இயல்பா மருத்துவம் கை வரும். இந்தந்த தொழிலுக்கு இந்தந்த நட்சத்திரத்துக்காரங்க, இந்தந்த ராசிக்காரங்க சரியாவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோசியம் இருக்கு. சரி, அதாவது குழந்தை பிறந்த உடனேயே ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இந்த ஃபீல்டுல பிள்ளை படிக்க போலாம் அப்படிங்கறதான் முடிவு பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி சின்ன பிள்ளையில இருந்தே குழந்தைகளை நாம சரியா வளர்க்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பிஇ ஏரோநாட்டிக்கல், இப்ப வேலை பார்க்கறது பேங்க்ல. இந்த குழப்படி தேவை இருக்காது, நம்ம முதல்லயே வாழ்க்கையை திட்டமிட்டோம் அப்படின்னா. அப்ப பிறந்த நாள் கொண்டாடுறதுல நம்ம கிட்ட பல முறைகள் இருக்கு, பல சம்பிரதாயங்கள் இருக்கு. கிருஷ்ணன் பிறந்தது அப்படின்னு வரும்போது திதி அஷ்டமி திதி, அதனால அதுக்கு கோகுல அஷ்டமி, கிருஷ்ண அஷ்டமி. அவர் கோகுலத்துல பிறந்ததுனால கோகுல அஷ்டமி. கிருஷ்ணன் அஷ்டமியில பிறந்ததுனால கிருஷ்ணாஷ்டமி. ஆனா மலையாள பாரம்பரியத்துல அந்த தாக்கம் இருக்கிறதுனாலே என்னமோ கன்னியாகுமரியில ஆவணி மாத ரோகிணி நாளில் கண்ணன் பிறந்தானாம். அப்ப கிருஷ்ண ஜெயந்தி எப்ப கொண்டாடுறது, எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறது நாம எப்ப கொண்டாட விரும்புறோம் அப்படிங்கிறத பொறுத்தது. இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஒரு நிகழ்ச்சியை எப்ப கொண்டாடணுங்கிறது பொதுவா திதி, நட்சத்திரம், சந்திரனை அடிப்படையாக வச்சு தான் இந்த மாதிரி விஷயங்களை முடிவு பண்ணுவாங்க. விதிவிலக்கு சித்திர விஷு, சூரிய கலண்டரை பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல மாசப்பிறப்பு, உத்தராயணம், தட்சிணாயனம், இந்த மாதிரி விஷயங்கள், மகர சங்கராந்தி, இந்த மாதிரி விஷயங்கள் முழுக்க முழுக்க சூரியனை மையமா வச்சு. ஆனா விரதங்கள், பண்டிகைகள் இது சந்திரனை மையமா வச்சு. இந்த தடவை கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வழக்கமா ஏதாவது ஒரு ஆளுக்கு கலண்டர்ல உள்ள வந்துடும். இந்த தடவை அப்படி வருதாங்கிறது தெரியல எனக்கு. நாளைக்கு அஷ்டமி, அதனால நாளைக்கு நிறைய பேர் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட போறாங்க. ரோஹிணி மற்ற நாள், ஆனா அது ஆடி மாசம் வருது. பொதுவாக நம்ம ஆசிரமத்துல நாம என்ன பண்ணுவோம், நடுராத்திரியில அஷ்டமி ரோஹிணி வரும்படியா பார்த்துக்குவோம். ரெண்டு சேர்ந்து வந்தா நல்லது, இல்ல அஷ்டமியாவது வர்ற மாதிரி பார்த்துக்குவோம். அந்த நடுராத்திரி 12 மணிக்கு அது இருக்கிறது மாதிரி பார்ப்போம். ராத்திரி முழிச்சிருந்து பஜனை,
எல்லாம் பண்ணி 12 மணி ஆன உடனே பாகவதத்துல கிருஷ்ணருடைய ஜென்மத்தை படிச்சு பூஜை பண்ணி பிரசாதத்தோட அதுக்கப்புறம் தான் தூங்க போறது. இது ஒரு சம்பிரதாயம். வேற வேற இடங்கள்ல வேற வேற மாதிரி இருக்கும். ஸ்ரீரங்கத்திலேயே கூட 4 விதமான சம்பிரதாயம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நடுராத்திரி அஷ்டமி எடுக்கிறவங்க, நடுராத்திரி ரோகிணியை எடுக்கிறவங்க, சந்திரமானப்படி 5வது மாசத்துல எடுக்கிறவங்க, சூரியமானப்படி 5வது மாசத்துல எடுக்கிறவங்க, சோலார் கேலண்டர் படி 5வது மாசத்துல எடுக்கிறவங்க, அதிகாலையில சூரிய உதயத்துல திதி நட்சத்திரம் இருக்குதான்னு பார்த்து எடுக்கிறவங்க, இந்த மாதிரி அதுல வெரைட்டி இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் சயின்ஸ் இருக்கு. இது அதுக்காக வேண்டி நான் சொல்றேன். சில பேரு இன்னைக்கு ஏன் அவங்க பண்டிகை கொண்டாடணும்னு தெரியாது, அவங்களுக்கு பெற தெரியணும் பெற தெரியக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நமக்கு அந்த மாதிரி இல்ல. டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் அப்படிம்பாங்க. ஜனவரி 1 வருஷ தொடக்கம் அப்படிம்பாங்க. இயேசு கிறிஸ்து என்னைக்கு பிறந்தார் அப்படிங்கறதுல பல வரலாறுகள் இருக்கு, பல விதமா இருக்கு. ஏன் டிசம்பர் 25 தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அவங்க ஆட்சி பண்ண ஒரு நாட்டுல அந்த 25ல ரொம்ப பிரபலமான ஒரு ஆள் இருந்தாரு, அதை அப்படியே கபலீகரம் பண்ணி அபேஸ் பண்ணி இவருடைய பிறந்த நாளை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி உலகம் முழுக்க பல கலாச்சாரங்கள்ல உள்ள விசேஷ நாட்களை இவங்க கபலீகரம் பண்றாங்க அப்படிங்கிறது மாதிரி வரலாறு சொல்லுது. ஆனா நமக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனால் இந்த வித்தியாசங்களுக்கு பின்னாடி நமக்கு நிறைய கிரைட்டீரியா இருக்கு. ஏன்னா நமக்கு ஆயிரக்கணக்கான வருஷ பாரம்பரியம் நாம, அதனால இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வருங்கிறத அனுபவத்துல உணர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி வரும்போது எந்த அடிப்படையில நாம விழாவை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட் இருக்கு. அதனால எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த முறையில பின்பற்றாங்களோ அது எல்லாமே சரிதான். ஏன்னா அவங்க அவங்களுடைய பாரம்பரியத்தை ட்ரெடிஷனை பின்பற்றாங்க அப்படிங்கிறது. கிளாஸ் முடிச்ச பிறகு பலரும் பல நாள கொண்டாடுறாங்களே, எது சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்கு இடம் கொடுக்காம இருக்க கேட்டா இப்பவே அதுக்கு விட்ட சொல்லிட்டேன். இப்போ நமக்கு ஏற்கனவே ஒரு கேள்வி இருந்தது. இந்த உலகம் துஷ்டர்கள் நிறைந்ததா இருக்குது, அயோக்கியர்கள் நிறைந்ததா இருக்குது, சுயநலவாதிகள் நிறைந்ததா இருக்குது, அடுத்தவங்களை கெடுத்து வாழ்றவங்க நினைக்கிறத உள்ளவங்களா இருக்குது. இதெல்லாம் பெரும்போது சப்ஜெக்டிவ். என்னுடைய அனுபவம் ஒரு மாதிரி இருக்கும், உங்க ஒவ்வொருத்தருடைய அனுபவம் ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு அவங்க ராசிக்கு சுற்றி எல்லாரும் நல்லவங்களாவே இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாரும் உதவி பண்றவங்களாவே இருப்பாங்க, அவங்களுக்கு கஷ்டம்னா என்ன ஏதுன்னு வந்து கேட்கறவங்களா இருப்பாங்க. சில பேருக்கு சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் எதிரிகளாகவே இருப்பாங்க. இதுல நம்முடைய ஜாதகம் தலையெழுத்தும் வேலை செய்யும். ஆனாலும் பொதுவா உலகத்துல நல்லவங்க எண்ணிக்கை கம்மியா இருக்கு அப்படிங்கிறது மெஜாரிட்டி ஐடியா. அதை வச்சு சொல்றேன். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல எப்படி வாழ்றது, எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. அதை ஒட்டிதான் நம்ம மகாபாரத கதைக்குள்ள போனோம். மகாபாரதத்திலேயாவது பஞ்சபாண்டவர்கள் காட்டுல இருந்து தர்மபுத்திரருடைய 15 வயசுல அஸ்தினாபுர அரண்மனைக்கு வந்த பிறகுதான் அவங்க பிரச்சனை ஆரம்பிச்சது. துரியோதனனுக்கும் ஆரம்பிச்சது, துரியோதனன் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதும் ஆரம்பிச்சது. ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற ஆசாமி அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டது. அவருக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவரால பிரச்சனை வந்தது. நாம இன்னைக்கு சொன்ன ஸ்லோகத்தினுடைய தொடக்கம் வசுதேவ சுதம் தேவம். வசுதேவனுடைய பிள்ளை. சுதக அப்படின்னா பையன், சுதா அப்படின்னா பொண்ணு. இதே மாதிரி சொல்லணும், மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது.
சுதா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அமிர்தம், வெண்மை, அந்த மாதிரி அர்த்தம் வந்துடும். நான் சொல்றது சுதன், சுதா, ஹரிஹர சுதன். அப்படி வசுதேவனுக்கு சுதனாக பிறந்தவர் வசுதேவ சுதம், வசுதேவனுடைய மகன். அதனால அவருக்கு வாசுதேவன் ஒரு பேரு. கம்ச சாணூர மர்தனம், கம்சனையும் சாணூரனையும் எல்லாம் ஜெயித்தவர். நான் வேணும்னே அந்த வார்த்தையை அப்படி அர்த்தம் பண்றேன். அது ஒரு நம்மளை சுத்தி அயோக்கிய பசங்க நிறைய இருக்கிறதுனால, குண்டக்கம் பண்ணக்க அர்த்தம் எல்லாம் பண்றவங்க இருக்கிறதுனால, அந்த அயோக்கியர்களுக்கு இடம் கொடுக்காம நான் ஒரு அர்த்தம் சொல்றேன். தேவகி பரமானந்தம், தேவகிக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுத்தவர். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு, ஜெகத்குருவான கிருஷ்ணரை வணங்குகிறேன். அவர் இந்துக்களுக்கு மட்டும் குரு இல்ல, சைவர்களுக்கு மட்டும் குரு இல்ல, ஹரே கிருஷ்ணாக்காரங்களுக்கு மட்டும் குரு இல்ல, இந்த உலகத்துக்கு மனுஷர்களுக்கு மட்டும் குரு இல்ல, உயிர் உள்ளது உயிர் இல்லாதது, ஓரறிவு உயிர் உள்ளது, 2 அறிவு உயிர் உள்ளது, 3 அறிவு உயிர் உள்ளது, 4 அறிவு உயிர் உள்ளது, 5 அறிவு உள்ளது, 6 அறிவு உயிர் உள்ளது. சில பேர் 7 அறிவுலாம் கிளம்புறாங்க. நம்ம அந்த ஆபத்தான பாதையில போக வேண்டாம். அப்போ உலகம் அப்படிங்கிற வார்த்தை எதெல்லாம் கவர் பண்ணுமோ, நமக்கு தெரிஞ்சது தெரியாதது அப்படின்னு என்னெல்லாம் கவர் பண்ணுமோ எல்லாத்துக்கும் உள்ளேயும் எல்லாருக்கும் குரு அவர், ஜெகத் குரு. காஞ்சி பெரியவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமின்னு ஒருத்தர் பீட்டத்துல இருந்தார். அவரை காஞ்சி பெரியவர் சொல்லுவாங்க. டெக்னிக்கலா அந்த சமயத்துல யாரு பீட்டத்துல இருக்காங்களோ அவங்க பெரியவங்க, அவருக்கு அடுத்தது எதிர்காலத்துல வரப்போறவர் இளையவர். ஆனாலும் அவரு ரொம்ப நீண்ட காலம் வாழ்ந்து அதிக மக்கள தாக்கத்தை ஏற்படுத்தினதுனால பெரியவர்னு சொன்ன உடனே இயல்பா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமின்னு எல்லாரும் புரிச்சுக்குவாங்க. அந்த சாமிகிட்ட ஒரு உரையாடல் வந்த போது சொன்னாராம், எல்லாரும் என்ன ஜெகத்குருன்னு சொல்றாங்க, ஜெகத்குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 விதமா அர்த்தம் எடுக்கலாம். யார் உலகத்துக்கு குருவோ அவர் ஜெகத்குரு, யாருக்கு உலகம் குருவோ அவரும் ஜெகத்குரு. சமஸ்கிருதத்துல இப்படி 2 விதமா எடுக்க முடியும். தமிழ்லயும் உண்டு, ஏதாவது சந்தர்ப்பம் வரும்போது நான் சொல்றேன். தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பெரிய இலக்கண வித்தியாசங்கள் கிடையாது. இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளுமே ஒரே குடும்பம். பெரிய அறிவாளிகள் சொல்லக்கூடியவங்க எல்லாம் இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ்ல சமஸ்கிருதத்தை வைப்பாங்க, திராவிடியன் லாங்குவேஜ்ல தமிழ வைப்பாங்க. அவங்க எல்லாம் அறவேக்காடுகள். அவங்களுக்கு பெரிய அறிவாளிகள் பட்டம் இருக்கலாம், ஆனா உண்மையில அவங்க எல்லாம் அறவேக்காடுகள். தமிழ், சமஸ்கிருதம், பொதுவாக பாரத மொழிகள் எல்லாமே ஒரே மாதிரியான கட்டமைப்பு கொண்டவை. அதனால இதெல்லாம் ஒரே மொழி குடும்பம் தான். அப்போ உலகத்துல இருந்து நான் பாடம் படிக்கிறேன், அதனால எனக்கு உலகம் குருவா இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் சொல்லுவார். ஆனா இங்க கிருஷ்ணன் அப்படி இல்ல, அவருக்கு 2 அர்த்தம் எல்லாம் கிடையாது, ஒரே அர்த்தம் தான். உலகத்துக்கு அவரு குரு, அவருக்கு குரு கிடையாது. அடுத்தது ஒண்ணு சொன்னேன், ஸ்லோகம் சொன்னேன். இது 2மே கீதா தியான ஸ்லோகம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்லோகங்கள் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிரபலமாக தெரிந்த, உங்கள் மனதில் நஞ்சாக ஏற்றப்பட்ட, விஷ விதை தூவப்பட்ட அகோரிகள் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. கும்பமேளா வந்துட்டா உடனே அகோரிகளை பத்தி கட்டுகள் கலப்ப ஆரம்பிச்சிருவாங்க. கோரம் அப்படின்னா குரூரமானது, அகோரிகள்னா சாந்தமானவங்க, இனிமையானவங்க, சந்தோஷமானவங்க, புன்னகை உள்ளவங்க, அந்த மாதிரி அர்த்தம். சௌமியமானவங்க,
அந்த அகோரிகள் அப்படிங்கிறவங்க வேற பல சம்பிரதாயத்தினுடைய மிஸ்ர பிரசன்டேஷனா இன்னைக்கு உலகத்துல பிரசன்ட் பண்ணப்படுது. பைரவர்கள், காளாமுகர்கள், நாகா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய வெரைட்டி உண்டு. சாதுக்கள்ல நிறைய வெரைட்டி உண்டு. அதுல ஒரு வெரைட்டிக்கு பேரு நாகாஸ். நாக பாம்புக்கும் இதுக்கும் பெரிய சம்பந்தம் இல்ல, இருந்திருக்கலாம். ஆனா நடைமுறையில நாகாஸ் அப்படிங்கிறது சாதுக்களை காப்பாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இராணுவ பிரிவு. முஸ்லிம்கள் உடைய ஆட்சி காலத்துல இந்துக்கள் பொதுவாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், கற்பழிக்கப்பட்டார்கள், வரி கெட்ட வைக்கப்பட்டார்கள், என்னென்னமோ அநியாயம் நடந்தது. அந்த அநியாயத்துல இந்துக்களாக இருந்த துறவிகளுக்கும் பாதிப்பு இருந்தது. அப்போ மதுசூதன சரஸ்வதி அப்படின்னு ஒரு சுவாமி அக்பர் கிட்ட போறார். எங்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க, நாங்க சாதுக்கள், அகிம்சை விரதத்துல இருக்கிறவங்க, எங்களை கொண்டு யாருக்கு ஒரு பூச்சி பொட்டுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, அதனால ராஜாவா இருக்கனால உங்களுக்கு எங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உண்டு, காப்பாத்துங்க அப்படின்னு. அப்ப அக்பர் நான் எங்க ஆட்களை எல்லாம் கையை காலை கட்டி வைக்க மாட்டேன், அப்படி வச்சுன்னா அவங்க என்னைய போட்டு சொல்லிடுவாங்க, அப்படிப்பட்ட பிருகஸ்பதிகள் எங்க குலத்துக்காரங்க, அதனால உங்களை நீங்களே காப்பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அந்த சுவாமி சாதுக்களை காப்பாத்துறதுன்னு ஒரு இராணுவத்தை உருவாக்கினார் அப்படின்னும், அதுதான் நாகா சாதுக்கள் அப்படின்னும், அவங்களுடைய படை பிரிவுகளுக்கு ரெஜிமெண்ட்ஸ், அதுக்கு அகாடா அப்படின்னு பேரு. அவங்க அங்க யுத்த பயிற்சி, தனுர்வேதம் எல்லாம் படிச்சு சாதாரண சாதுக்களை மாதிரி திரிவாங்க. யாரு நாகா சாது, யாரு அகிம்சை விரதம் எடுத்த சாதுன்னு பாக்குறவங்க கண்டுபிடிக்க முடியாது. இப்போ என்ன சொல்றது, டிஃபென்ஸ் தற்காப்பு கலை களரி எல்லாம் படிச்ச ஒரு பொண்ணு, களரி படிக்காத ஒரு பொண்ணு, ரெண்டு பேருக்கும் பார்த்தா வித்தியாசம் தெரியாது. களரி படிக்காத பொண்ணு கிட்ட போய் வம்பு பண்றது மாதிரி களரி படிச்ச ஒரு பொண்ணு கிட்ட போய் வம்பு பண்ணா அப்புறம் கையும் காலும் பீஸ் பீஸா வந்துடும். அத மாதிரி அப்பாவி சாமியார் அப்படின்னு சொல்லி போய் நாகா சாதுட்ட போய் வம்புக்கு எடுத்தா அப்புறம் கையும் காலும் தனியா கொடுத்துருவார் அவர். இப்படிப்பட்ட நாகா சாதுக்கள் சம்பிரதாயம் இராணுவ சாதுக்களை உருவாக்கின ஒரு சுவாமி தான் இந்த மதுசூதன சரஸ்வதி. அவரு பரம்பரையில அத்வைதியா இருந்தாலும், நிறைய இது ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா, நிறைய பேருக்கு அத்வைதினா அவங்களுக்கு பக்தியே கிடையாது, அவங்க சாமி கும்பிட மாட்டாங்க, அவங்க நானும் கடவுள் தான் சொல்லுவாங்க, இப்படின்னு எல்லாம் ஒரு தப்பபிப்பிராயம் இருக்கு. இந்த சாமி பரம்பரையில அத்வைதியா இருந்தாலும், பகவத்கீதைக்கு விளக்கம் அத்வைத பரம்பரை எழுதியிருந்தாலும் மிகச்சிறந்த பக்தரும் கூட. யாருக்கு கடவுளை பத்தி நல்லா தெரியுமோ அவர் தானே கடவுள்கிட்ட பக்தி செலுத்த முடியும். இவர் அதனால நல்ல சிறந்த பக்தர். பிருந்தாவனம், இன்னைக்கு அந்த கிருஷ்ணன் விளையாடின இடங்கள் எல்லாம் நாம சொல்லக்கூடிய அந்த பிருந்தாவனத்துல இவரு ரொம்ப பிரபலம். இந்த மதுசூதன சரஸ்வதி சுவாமி பகவத்கீதைக்கு தியான ஸ்லோகங்கள்னு சொல்லி கொஞ்சம் ஸ்லோகங்கள் எழுதினார். பொதுவா நாம தியான ஸ்லோகங்கள் சொல்லக்கூடியது நாம இனிமேல் பிறகு பார்ப்போம். இந்த சுவாமி எழுதினதுதான். அதுல இருந்து 2 ஸ்லோகம் தான் நான் இன்னைக்கு கிளாஸ் தொடங்கும் போது சொன்னேன், இப்ப அர்த்தம் சொன்னேன். இந்த 2வது ஸ்லோகம் மூக்கம் கரோதி வாச்சாலம். மற்ற சம்பிரதாயங்கள்ல இந்த ஸ்லோகங்களை சொல்லுவாங்களா தெரியாது. நாம அத்வைத சம்பிரதாயத்துல அதனால இந்த ஸ்லோகங்களை சொல்லி அப்புறம் தான் கீதை கிளாஸுக்குள்ள போவோம். மூக்கம் வாச்சாலம் கரோதி, ஊமையை வாக்கு வன்மை உள்ளவனாக மாற்றுகிறது அல்லது மாற்றுகிறார். பங்கும் லங்கயதே கிரிம், பங்கும் கிரிம் லங்கயதே, முடவனை மலையை தாண்டச் செய்கிறார்.
அல்லது செய்கிறது. எத்கிருபா தம் அகம் வந்தே பரம ஆனந்த மாதவம். எந்த பரமானந்த மாதவனான ஸ்ரீகிருஷ்ணனுடைய கிருபையானது இதையெல்லாம் செய்யுதோ அந்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கு என்னுடைய வணக்கங்கள் அப்படிங்கிறது இந்த 2வது ஸ்லோகத்தினுடைய பொருள். மதுரா, மதுரா அப்படின்னு ஒரு நாடு. தமிழ்நாட்டில் ஒரு மதுரை இருக்கு, இது மதுரா. ஸ்ரீராமனுடைய குலத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அது. லவணாசுரன் ஒரு ராஜா இருந்தார், அவரை சத்ருக்னன் போய் அழிச்சு மக்களை அவருடைய கஷ்டத்திலிருந்து காப்பாத்தினார். அதற்கு பிறகு அந்த பகுதி அவங்க பரம்பரை ஆட்சி கீழே இருந்தது. அப்புறம் பல தலைமுறை தாண்டி இந்த மதுராவாக இருந்தது. அங்க சூரசேனன் உக்ரசேனன் 2 பேர் அனந்தம்பி. அதுல உக்ரசேனனுடைய பையன் ஹம்சன். அவன் சுபாவத்துல கொஞ்சம் அசுர சுபாவம் உள்ளவனாக இருந்தான். அதனால எப்படி அவுரங்கசீப் அசுரன் அவங்க அப்பா ஷாஜகானை பிடிச்சு ஜெயில போட்டுக்கிட்டு ஷாஜகான் சொன்னாராம், இந்துக்கள் எல்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு செத்து எத்தனை வருஷம் ஆனாலும் தண்ணி கொடுக்கான், நீ ஒரு முஸ்லீமா இருந்துகிட்டு பெத்த அப்பனுக்கு தண்ணி கொடுக்காம ஜெயில போட்டுட்டே அப்படின்னு ஆக்ரா சிறையில அவன் அடைச்சு போட்ட போது ஷாஜகான் இப்படி சொன்னாருன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. நாம ஆடி அமாவாசை, தை அமாவாசை அல்லது எல்லா அமாவாசைக்கு நம்முடைய பெற்ற மூதாதையர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் பண்ணுவோம். ஆனா குடிக்க கூட ஷாஜகானுக்கு தண்ணி கொடுக்கல அவுரங்கசீப். அந்த அவுரங்கசீப்ப மாதிரி கம்சன் அவங்க அப்பாவை பிடிச்சு ஜெயில போட்டுட்டு அவரே ஆட்சி பொறுப்பு எடுத்துக்கிட்டார். அராஜகமான ஆட்சி பண்ணார். இதுக்கெல்லாம் ஒரு பின்னணி இருக்குது. இவருக்கு ஒண்ணு விட்ட தங்கச்சி தேவகி அப்படின்னு ஒரு அம்மா. இவருக்கு ஒரு நண்பர் வசுதேவன் பேரு. இந்த வசுதேவன் மகாபாரதத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம். கிருஷ்ணனுக்கு அப்பா, குந்திக்கு சகோதரன், சிசுபாலன் அம்மாவுக்கு சகோதரன், தந்தபக்தரன் அம்மாவுக்கு சகோதரன். அவரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் வசுதேவன். அவருக்கு சகோதர சகோதரிகள் நிறைய. அப்படிப்பட்ட வசுதேவர் கம்சனுக்கு நண்பர். அதனால கம்சன் தன்னுடைய சகோதரி, நேரடி சகோதரி இல்ல, ஒண்ணு விட்ட சகோதரி தேவகிக்கு வசுதேவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்றார். தங்கை மேல அவருக்கு ரொம்ப அபரிமிதமான பிரியம். தங்கைய தேர்ல வச்சு, அதாவது என்ன சொல்லுவாங்க, நம்ம பகுதியில அது அவ்வளவு இல்லைன்னு நினைக்கிறேன், வட இந்தியாவில இன்னமும் இருக்குது. மணப்பெண்களை குதிரையில அல்லது தேர்ல வச்சு ஊர்வலமா கொண்டு போறது. அந்த மாதிரி வசுதேவன் தேவகிய கம்சன் ஊர்வலமாக கொண்டு விடும் போது கொஞ்சம் நம்ம ஊர்ல மறுவீடு பார்க்க போறது அல்லது மாப்பிள்ளை வீட்டுக்கு போறது, பொண்ணு வீட்டுக்கு போறது, அந்த மாதிரியான ஒரு பழக்கம்னு வச்சுக்கோங்க. இவருக்கு ஒரு அசரீரி கேக்குது. அந்த அசரீரி சொல்லுது, தேவகிக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தை உன்னை கொல்லும் அப்படின்னு. அவ்வளவுதான். நம்ம எல்லாருக்குள்ளயும் தெய்வ சம்பத், அசுர சம்பத் ரெண்டும் இருக்கும். நம்ம சில சமயங்களை சொல்லலாம், எனக்கு கோபம் வந்துன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, மிருகமா மாறிடுவேன் அப்படின்னு சொல்றது மாதிரி கம்சனுக்குள்ள இருந்த அந்த மிருகம் வெளியே வந்தது. உடனே சகோதரிய கழுத்தை வெட்ட போனா. அப்போ ரிஷிகள் எல்லாம் அவன்கிட்ட தடுத்தாங்க. வசுதேவன் நண்பர் அவரும் தடுத்தார். உனக்கு அவளுக்கு 8வது பிள்ளை தானே உன்னை கொல்ல போகுது, அதுக்கு என்ன என் மேல நம்பிக்கை இல்லையா, நான் அந்த 8வது பிள்ளைய கொண்டு உன்னை தந்துறேன்
அப்படின்ட்டு வசுதேவர் சொன்னாரு. பலரும் சொல்ல கடைசியில கம்சன் சமாதானம் ஆகி விட்டுட்டான், வெட்டல, அனுப்பி வச்சுட்டான். அனுப்பி வச்சுட்டு அரண்மனைக்கு வந்தா நாரத மகரிஷி வந்தார். வந்து, அட பைத்தியக்காரனா இருக்க, அவன் 7வது பிள்ளை 8வது தரானா 5வது பிள்ளை 8வது தரானா உனக்கு எப்படி தெரியும்? யாராவது கணக்குல கள்ள கணக்கு பண்ணிட்டாரு என்ன பண்ணது? இப்படி ஒரு பைத்தியக்காரனா இருக்கிய அப்படின்னு சொல்லி இவனை புத்திய மாறாட்டம் பண்ணி விட்டார். கம்சன் கொஞ்சம் அசுரர்களுக்கு கொஞ்சம் மட்டமா தான் இருக்கும். அதனால கம்சன் என்ன பண்ணா, உடனே மறுபடி வசுதேவன் தேவையை பிடிச்சு சிறையில போட்டான். பாருங்க, கிருஷ்ணன் இன்னும் பிறக்கல. கிருஷ்ணனுக்காக வேண்டிதான் இவ்வளவு காரியங்கள் நடக்குது. கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மா சிறைக்கு போக வேண்டி வந்தது. சிறையில அவங்களுக்கு ஒவ்வொரு குழந்தை பிறக்க பிறக்க அந்த குழந்தையை இவன் கொண்டுட்டு இருந்தான். அப்போ கிருஷ்ணன் தன்னுடைய மாயையை கூப்பிட்டு, மாயை அல்லது துர்கா தேவி, தன்னுடைய சகோதரி வைஷ்ணவி அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, எல்லாம் அர்த்தம் ஒண்ணுதான். நீ ஆழமா படிக்கும் போது எல்லாமே ஒரே அர்த்தம் தான், ஒரே ஆளதான் குறிப்பிடுது. கூப்பிட்டு, நீ பெண் குழந்தையா பிறக்கணும் கோகுலத்துல, யசோதாவுக்கு. வசுதேவன் இங்க பிறக்கிற என்ன இடம் மாத்துவாரு அப்படின்னு பகவான் ஸ்கிரிப்ட் போட்டு கொடுத்துட்டார் அடுத்தது வரப்போற டிராமாவுக்கு. அதுக்கு முன்னாடி இடையில 7வது பிள்ளைய தேவகி வயிற்றுல இருந்து அந்த கர்ப்பத்தை வசுதேவருடைய இன்னொரு மனைவியான ரோகிணிய கோகுலத்துல நந்த பாலன் வச்சு காப்பாத்திட்டு இருக்கார். அவங்களுடைய வயிற்றுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. அதனால சங்கர்ஷணன் அப்படிங்கிற ஒரு பேரு கூட அவருக்கு உண்டு. அதாவது இது ஒரு விதமான மாடர்ன் சயின்ஸ்ல சொல்றதா இருந்தா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்றது மாதிரி சைல்டு டிரான்ஸ்பிளான்டேஷன். தேவகி வயிற்றுல இருந்த கரு ரோஹிணி வயிற்றுக்கு மாற்றப்படுது. 7வது குழந்தை அப்படி மாறுறது. அடுத்தது 8. கிருஷ்ணன் சிறையில பிறக்கிறார். வசுதேவர் கிட்ட சொல்றார், இப்படி நீ என்ன கொண்டு கோகுலத்துல வச்சுட்டு அங்க இருக்கிற பெண் குழந்தைய கொட்டி இங்க வாங்க அப்படின்னு சொல்றார். அவங்களை பிணைத்திருந்த சங்கிலிகள் எல்லாம் அவிழுது, காவலர்கள் எல்லாம் மயங்குறாங்க. இவர் குழந்தைய தூக்கிட்டு கோகுலம் போகிறார். வழியில யமுனையில வெள்ளம் கரைபுரண்டு ஓடுது. இவருக்கு யமுனை வழிவிட்டு இவர் யமுனைக்கு அந்த கரை போகிறார். அங்க போய் அந்த பெண் குழந்தைய மகா மாயைய காளிய எடுத்துட்டு வர. இங்க வந்த உடனே மறுபடி எல்லாரும் உணர்ந்துடுறாங்க, முழிச்சிடுறாங்க. கை விலங்குகள் மறுபடி தானாக பூட்டப்படுது. கம்சனுக்கு தகவல் போகுது. கம்சன் வழக்கம் போல வர்றான். இந்த குழந்தைய காலை வாரி கல்லுல அடிக்கிற முயற்சி பண்றான். பொதுவா குழந்தைகளை ஈவு இரக்கம் இல்லாத கொல்றது அரக்கர்களுக்கு ஒரு சுபாவம். அது நம்ம இஸ்ரேல்ல ஆகஸ்ட் 7ஆம் தேதியா தேதி காரியங்கள்லாம் மறந்துட்டேன், 1-2 வருஷத்துக்கு முன்ன நடந்தது. ஒரு 2000 நூற்றுக்கணக்கான பேர்களை பாலஸ்தீன்ல இருந்து போன அரக்கர்கள் தூக்கிட்டு போனாங்க, கொன்னாங்க, இன்னும் கைதியா வச்சிருக்காங்க. சண்டை இன்னும் முடியல. குழந்தைகளை கொல்றதுக்கு கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாம இருக்கும். இரக்கம் என ஒரு குணம் இல்லாத அரக்கர் அப்படின்னு கம்பராமாயணத்துல கம்பர் சொல்றாரு. அந்த மாதிரி இந்த கம்சன் காலை வாரி அந்த குழந்தைய கொல்ல முயற்சி பண்ணா, அந்த குழந்தை அவனுடைய கையில இருந்து தப்பிச்சு போய் காளியாக தன்னுடைய உருவத்தை காட்டி, துர்காவாக தன்னுடைய உருவத்தை காட்டி, நீ என்ன எங்களை ரொம்ப அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டியா,
உன் பாச்சா எங்க கிட்ட பலிக்குமா? ஒரிஜினலா இங்க பிறந்தவன் இங்க இல்ல, நீ ஆளு மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்க, நீ டீல் பண்ண வேண்டிய ஆள் வேற அப்படின்ட்டு சொல்லிட்டு அது மறந்து போச்சு. கம்சனுக்கு என்னடா பண்றது அப்படின்னு பைபிள்ல நடந்தது மாதிரி வால் நட்சத்திரம் தோன்றிச்சுதான். வால் நட்சத்திரம் தோன்ற உடனே கிழக்க இருந்து போன பண்டிதர்கள், அதாவது இந்துக்களா இருப்பாங்க, இந்துக்கள் பிராமணர்களாவும் இருப்பாங்க, அவங்க ராஜாட்ட சொன்னாங்களா, வால் நட்சத்திரம் இருக்குது, இது ராஜாவுக்கு நல்லது இல்ல, கெட்ட நேரம், இப்ப பிறக்கிற குழந்தை, ஏதோ ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தையெல்லாம் உங்களுக்கு கெட்ட நேரம் வருது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த ராஜா பேரு ஏறவுதுன்னு நினைக்கிறேன். அந்த ராஜா உடனே சின்ன குழந்தைகள் எல்லாரையும் பிடிச்சு கொண்டு போடுங்கடா அப்படின்னு உத்தரவு போட்டார். அதே மாதிரி அந்த பைபிள் கதைக்கு முன்னோடி கதை இது. பைபிள்ங்கிறது நிறைய சுற்றும் முற்றும் இருந்து நிறைய கடன் வாங்கின ஒரு புத்தகம் தான். பாரசீக மதத்துல இருந்து நிறைய கடன் வாங்கியிருக்காங்க, இந்தியாவில இருந்து வரைக்கும் கடன் வாங்கியிருக்காங்கன்னு தெரியுது. நோவா அப்படின்னு ஒரு கதை வரும் பைபிள்ல, கப்பல்ல எல்லா பிராணிகளையும் ஒவ்வொரு ஜோடியை வச்சு கூட்டிட்டு போறது அப்படின்னு. அது நம்ம ஊர்ல மத்ஸ்யாவதார கதை. சத்யவரதன் ராஜா மனு மத்ஸ்யாவதாரத்துல அந்த மாதிரி பண்ணுவாரு. சரி, எப்படியானாலும் பாரசீகத்திலேயே அந்த கதை இருக்கு. ஒரு காலத்துல உலகம் முழுக்க ஒரே குடும்பமா இருந்திருக்கு, அதனால வழிபாடுகள் கலாச்சார ஒற்றுமைகள் எல்லாம் இருந்திருக்கு. அப்புறம் மதங்கள் வந்தது, முக்கியமா கிறிஸ்தவம் வந்தது. அதுல கர்த்தருக்கு பிடிக்கலையா, எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்களே, இது ரொம்ப அநியாயமா இருக்க, உங்களை சண்டையை உண்டாக்கணுமே நினைச்சாராம். உடனே ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு புரியாத படிக்கும், ஒருத்தர் கலாச்சாரம் இன்னொருத்தருக்கு இல்லாத படிக்கும், பிரிச்சு போட்டாராம். அப்புறம் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு மண்டையை உடைச்சுக்கிட்டாங்களாம். இது பைபிள்ல வரக்கூடிய ஒரு வசனம். சரி, எப்படியானாலும் இது பைபிள் கர்த்தர் பண்ணின கடவுள் பண்ணின புண்ணியம் நமக்குள்ள சண்டை உண்டாக்குறது. இங்க கம்சன் இந்த தகவல் கேள்விப்பட்ட உடனே எல்லா குழந்தைகளையும் கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றான். அதுக்கு அவன் நிறைய ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறான். முதல்ல பூத்தனை அப்படிங்கிற ஒரு அம்மான்னா அரக்கி, அவங்கள எல்லா குழந்தைகளையும் கொல்றதுக்கு அவங்க குழந்தைகளை பால் கொடுக்கறது மாதிரி விஷப்பாலை கொடுத்து கொண்டுருவாங்க. இது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இவங்க இப்படி ஊர் உலகம் முழுக்க குழந்தைகளை கொண்டுகிட்டே வராங்க. கோகுலத்துல நந்தகோபன் வீட்டுக்கு வராங்க. கிருஷ்ணனை அவங்களால கைப்பற்ற முடியுது. கிருஷ்ணனை பால் கொடுக்க முயற்சி பண்றாங்க. கிருஷ்ணன் பால் கொடுக்கிறேன் பேர் வழி அப்படின்ட்டு அந்த அம்மாவுடைய உயிரையே குடிச்சிடுறாரு. அப்புறம் தான் தெரியுது வந்தது அழகான பெண் இல்ல, அந்த வடிவத்துல வந்த அரக்கி அப்படின்னு தெரிஞ்சது. அப்ப கம்சனுக்கு பூத்தனை அனுப்பணும். ஆபரேஷன் பாகிஸ்தான் ஆபரேஷன் மாதிரி ஆகி போச்சு. பாகிஸ்தான் எத்தனை ஆபரேஷன் பண்ணாலும் எல்லாத்துலயும் ஃபெயிலியர் தான் ஆகும். அது மாதிரி கம்சனுக்கும் ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிடும். உடனே அடுத்தது சக்கடாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் அனுப்புறார். இதுல எல்லாம் துல்லியமான தகவல்களுக்கு மலேசியா கிளாஸ் இது பண்ணுங்க, இல்லைன்னா இன்னும் எதுவும் ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம மகாபாரதம் தனியா எடுக்கலாம். இப்போதைக்கு மேலோட்டமா கருத்து சொல்றேன். அந்த அசுரன் எப்படின்னா வண்டி மாதிரி அவன் போனான். அதனால நம்ம அவனை சக்கடாசுரன் சொல்றோம். வண்டி மாதிரி வேஷத்துல போனான். அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணாங்க, அந்த வண்டியில தூளி மாதிரி கட்டி உரக்காட்டினாங்க. எல்லாரும் கொஞ்சம் நகண்டு போனோட அந்த வண்டி கிருஷ்ணனை கொண்டுகிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டது. கிருஷ்ணன் அந்த வண்டிய எட்டி உதைச்சாரு. வண்டி தூள் தூள் ஆகி போச்சு. சகடாசுரன் இறந்து போனான். அடுத்தது அடுத்த ஆபரேஷன் பாகிஸ்தான் அனுப்பி வச்சது கம்சன். என்னன்னா திருநாவர்த்தன் ஒரு அசுரன். அவனுக்கு ஏன் அந்த பேர் அப்படின்னா அவன் காற்றாக அழிக்கக்கூடியவன். அந்த அசுரன் வந்தான், காற்றாக கிருஷ்ணன் தூக்கிட்டு போயலான்னு பார்த்தா கிருஷ்ணன் அவருடைய சித்திய காட்டினார். நம்முடைய சாஸ்திரங்கள்ல பரம்பரையில 8 சித்தி உண்டு. அந்த சித்தியில ஒண்ணு கரிமா. கரி அப்படின்னா குரு அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து அது வந்தது. கனம், வெயிட், அந்த மாதிரி அர்த்தம்.
நான் போன வகுப்புல சொன்ன ஒரு பாடத்துல கூட ஒரு கூடுதல் தகவல், குரு வம்சம், குரு ராஜா சொன்னேன். குரு வேற, குரு வேற. குரு வம்சம்னா குரு ராஜாவுடைய பரம்பரையில வந்தவங்க அப்படிங்கிறது. குரு அப்படிங்கிறது நம்முடைய டீச்சர், அந்த மாதிரி அர்த்தம். ரெண்டுக்கும் ப்ரொனன்சியேஷன் வித்தியாசம் உண்டு. கௌரவம் அப்படிங்கிறது அர்த்தம் வேற, கௌரவர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் வேற. இப்ப இங்க கரிமா அப்படின்னா பாரம் ஆகிறது. கிருஷ்ணன் தன்னுடைய எடையை கூட்டினார். நம்ம இத மாதிரி விஷயத்த ராமாயணத்துல அனுமார் கிட்ட பார்க்கிறோம். சின்னதாயிருவாரு, பெருசாயிருவாரு, இந்த மாதிரி எல்லா வித்தையும் அனுமானும் காட்டுவார். அப்ப கிருஷ்ணன் இங்க கனமான உடனே அவரால் தூக்க முடியல. தூக்க முடியாம கிருஷ்ணன் அவர் அப்படியே தன்னுடைய பாரத்தினால அமுக்கி கொண்டுறார். பாருங்க, கிருஷ்ணனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நாம ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய வாழ்க்கை. யார் யாருக்கு வாழ்க்கையில போராட்டம் இருக்குதோ அவர்களெல்லாம் கிருஷ்ணனுடைய வாழ்க்கையை படிக்கணும். நம்ம வாழ்க்கையில வரக்கூடியதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஒரு ஜுஜுபி. கிருஷ்ணனுக்கு வந்தது மாதிரி வந்திருந்ததுன்னா நம்ம எல்லாம் என்னைக்கோ காணாம போயிருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் குடும்பத்துக்கு கஷ்டம், கிருஷ்ணன் பிறந்த பிறகு கிருஷ்ணன் இருந்த ஊரில் எல்லாருக்கும் கஷ்டம், கிருஷ்ணனுக்கும் கஷ்டம், கிருஷ்ணனை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம். அப்படிங்கிறத ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம பாக்குறோம். இதையெல்லாம் எதிர்த்து போராடி தான் கிருஷ்ணர் இன்னைக்கு நாம கும்பிடக்கூடிய இந்த ஒரு நிலைமைய, தெய்வீக நிலைய அடைஞ்சார். அப்புறம் இப்படியே கம்சன் ஒன்வே டிராபிக் தான். கம்சனுடைய ஆபரேஷன் எல்லாம் ஒன்வே டிராபிக் தான். போகும், ஆனா எதுவும் திரும்பி வராது. தகவல் சொல்றதுக்கு ஒற்றர்கள் தான் நம்ம அனுப்புற ஆளு போயிட்டான் அப்படின்னு சொல்லணும். அப்போ குதிரை வடிவத்துல ஆள் அனுப்புறான், கொக்கு வடிவத்துல ஆள் அனுப்புறான், பாம்பு ஆள் அனுப்புறான். இப்படி ஒவ்வொரு இதுலயும் மாவாய் பிளந்தானை வல்லானை மாட்டிய அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க. கொக்காக கடிக்க முயற்சி பண்ண போது கிருஷ்ணனு கூட வந்தவங்களையும் சேர்ந்து அவங்க விழுங்கிடுவாங்க. கிருஷ்ணன் அந்த கொக்குனுடைய வாய்க்குள்ள நுழைகிறது மாதிரி நுழைஞ்சிட்டு அந்த வாய அழக பிளந்து கொண்டு போட்டார். அந்த மாதிரி குதிரை வயிற்றுக்குள்ள போயிட்டு உள்ளுக்குள்ள இருந்து தகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இது ஒவ்வொன்றை வச்சு கிருஷ்ணனுக்கு பேர்களும் இருக்கு. கிருஷ்ணனுடைய 108 நாமம் சொல்றதா இருந்தா அவர் பண்ண இந்த லீலைகள் எல்லாம் அந்த நாமத்துல வந்துடும். அதே மாதிரி கிருஷ்ணனுடைய கூட உள்ள கோபியர்கள், கோகுலத்து மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. கிருஷ்ணர் எல்லாரையும் காப்பாத்தினார். கிருஷ்ணர் இது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயம். கிருஷ்ணனுடைய விஷயங்கள் பேசும்போது அவர் எப்பப்ப எந்தெந்த வயசுல நடந்ததுங்கிறது நாம் கவனிக்கிறது. கிருஷ்ணர் அவருடைய டீனேஜ் வரும்போது மதுராவுக்கு போய் அவருடைய மாமா கம்சனை கொன்னுறாரு. அவருடைய டீனேஜ் தொடங்கும் போது. அதனால அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதெல்லாம் அவர் டீனேஜருக்கு முன்னாடி நடந்தது. கோகுலத்துல நடந்தது, பிருந்தாவனத்துல நடந்தது, எல்லாமே அவருடைய டீனேஜுக்கு முன்னாடி நடந்தது. அதாவது சின்ன குழந்தையா இருக்கும் போதே நடந்தது. 10-12 வயசு அந்த மாதிரி இது வயசுக்கு முன்னாடியே நடந்தது. இது ஒரு விஷயம் நாம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஊர் உலகத்துல நிறைய பேரு காது குத்திட்டு இருக்காங்க, கிருஷ்ணன் அப்படி செய்யலையா, கிருஷ்ணன் இப்படி செய்யலையா, கிருஷ்ணன் அப்படி செய்யலாமான்னு. பாவம், அந்த அறவேக்காடுகளுக்கு எல்லாம் கிருஷ்ணனுக்கு அப்ப எத்தனை வயசுன்னு தெரியாது, கிருஷ்ணன் என்ன பண்ணாருங்கிறதும் தெரியாது.
நம்ம அரைகுறையமா கேட்டு வச்சிருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம தலையில மிளகா அரைக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த மிளகா அரைக்கிறதுக்கு நாம இடம் கொடுத்துடக்கூடாது. ஒரு தடவை குழந்தைகள் விளையாடுறாங்க, 2 டீமா பிரிச்சு. அதுல ஒரு அசுரன் பூந்துகிட்டு என்ன பண்றான், கிருஷ்ணனையும் பலராமனையும் தூக்கிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடறான். அப்புறம் பலராமன் அவனை கொண்டுறான். இந்த இடத்துல நான் சொன்ன 7வது குழந்தை தேவகியுடைய கருவுல இருந்து ரோஹிணி கருவுக்கு மாற்றப்பட்டது, நந்த கோகுலத்துல வளர்ந்ததுன்னு சொன்னேன். அந்த குழந்தைக்கு கிருஷ்ணனுக்கு முன்னாடி பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு பலராமன், ரொம்ப பலத்துல பெரிய ஆளு, அதனால பலராமன். ராமன்கிறது பேரு, பலவானா இருந்ததுனால பலராமன். இந்த இடத்துல இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன். சாப்பாட்டு ராமன் ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு நம்ம ஆட்கள் பண்ணக்கூடிய அர்த்தம் இருக்கு, அதுக்கு கட்டக்கூடிய கதை இருக்கு, அது ஒரு தனி. ராமன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரம் அப்படிங்கிற வேர் சொல்ல இருந்து ராமன், ரமா இந்த மாதிரி வார்த்தைகள் வருது. சந்தோஷப்படுபவன், மகிழ்பவன், இந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை அந்த ரம் அப்படிங்கிறது. இது இங்கிலீஷ் ரம் நான் சொல்லல, இது சமஸ்கிருத ரம் சொல்றேன். இல்ல ரம்மு, பிராண்டி, விஸ்கி, பியர்னு பேரக்கூடாது. அப்போ இந்த ராமன்னா மகிழக்கூடியவன் அர்த்தம். அந்த பேரை தசரத ராமனுக்கு வச்சாங்க. சரியா? யார் ஒருவன் சாப்பாட்டுல மகிழ்கிறவனோ அவனுக்கு சாப்பாட்டு ராமன் பேரு. ராமன் சாப்பாட்டுல மகிழக்கூடியவன் அர்த்தம் கிடையாது. அப்படி ஒரு கட்டுக்கதை உலாவிட்டு இருக்கு. அதனால நான் எடுத்து சொல்றேன். என்னுடைய கிளாஸ்ல நான் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணம் என் காதுல வரக்கூடிய கட்டுக்கதைகளும் பித்தலாட்டங்களும் தான். ராமர் இலங்கையிலிருந்து வந்தாராம், லேட்டா வந்துட்டாராம், பரத்ராஜ ஆசிரமத்துல அவருக்கு சாப்பாடை போட்டாங்களாம், ஆச்சா பூச்சான்னு கதை விடுவாங்க. அதெல்லாம் ஃப்ராடு கதை. வால்மீகி ராமாயணத்துக்கும் கிடையாது, கம்பராமாயணத்துக்கும் கிடையாது. சாப்பாட்டு ராமனை எவன் ஒருவனுக்கு சாப்பாட்டுல ஆர்த்தி இருக்குதோ, இஷ்டம் இருக்குதோ, பிரியம் இருக்குதோ அவனுக்கு சாப்பாட்டு ராமன் பேர், அவ்வளவுதான். இப்போ துணி ராமன் அல்லது ஆடை ராமன், ஃபேஷன் ராமன் அப்படி எல்லாம் கூட நீங்க பேர் வைக்கலாம். வண்டி ராமன், வீடு ராமன், இப்படி என்னென்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ஆளுக்கு பொதுவாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் சினிமா ராமர்கள், சினிமா பைத்தியங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு வார்த்தை தான் சினிமா ராமன். அந்த மாதிரி அந்த வார்த்தை அதுக்கு அர்த்தம். இங்க பலராமன்கிறது ராமன் அவர் பேரு, பலமா இருந்ததுனால பலராமன். அந்த பலராமனும் கிருஷ்ணனும் நகமும் சதையும் மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு பிரிக்க முடியாத தோழர்களாக, அண்ணன் தம்பிகளாக இருந்தாங்க. எப்படி ராமாயணத்துல தசரத புத்திரர்கள் ராமன், லட்சுமணன், பரத, சத்ருக்கர்கள் சகோதரர்களுக்கு நல்ல முன்னுதாரணமா இருந்தாங்களோ, நாம எல்லாம் அவங்க இருந்து பார்த்து கத்துக்கணும். பிச்சை வாங்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தோழல தூக்கி சுமக்கணும், அப்படிப்பட்டவங்க அவங்க. அதே மாதிரி கிருஷ்ண பலராமர்கள். அந்த மாதிரி நம்ம பிறகு பார்க்க போறோம். மகாபாரதத்திலையும் பஞ்சபாண்டவர்கள், துரியோதனுடைய சகோதரர்களும் ஓரளவுக்கு அப்படி இருந்தாலும் அவங்க அநியாயத்துக்கு துணை போன சகோதரர். அது ஒரு வித்தியாசம். இங்க அப்படி இல்ல, எல்லா சகோதரரும் தர்மமா இருந்தாங்க, இன்னொரு சகோதரன் தர்மமாக வாழ்றதுக்கு ஒத்தாசை பண்ணாங்க. அப்படி வாழ்ந்தவர்கள். இதுல கிருஷ்ணனும் பலராமனும் அந்த மாதிரி. கிருஷ்ணன் அப்படிங்கிற வார்த்தைக்கு கருப்பு அப்படிங்கிற அர்த்தம் சொல்லலாம், பல அர்த்தம் இருக்கு. ஆகர்ஷிக்கிறதுனால, கவர்ச்சியா இருக்கிறதுனால, அதனாலேயும் கிருஷ்ணன். திரௌபதிக்கு கூட ஒரு பேரு கிருஷ்ணா, திரௌபதியும் கருப்பா இருந்தா, அதனால அவளுக்கு கிருஷ்ணான்னு பேரு. மகாபாரதம் எழுதின வியாசர், அவருக்கு கூட ஒரு பேரு கிருஷ்ண துவைபாயனர், தீவுல வளர்ந்த கருப்பன் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அதனால கிருஷ்ணன்கிற வார்த்தைக்கு கருப்புங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. கவரக்கூடியவன், அழகானவன், சொக்க வைக்கிறவன் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. கிருஷ்ணனுக்கு 2 பேருமே பொருந்தும், அர்த்தமுமே பொருந்தும். அப்ப இந்த அண்ணன் தம்பிகள் 2 பேரும் சேர்ந்து அவர்களுக்கு, கோகுலவாசிகளுக்கு வந்த எல்லா கஷ்டங்களையும் நீக்கினாங்க.
கம்சன் இப்படி பல முயற்சிகள் எடுத்தான். ஒவ்வொரு முயற்சியும் அவனுக்கு தோல்வி. அவனுடைய அசுரர்கள் எண்ணிக்கையை இழந்துகிட்டே வந்தான். அதனால என்ன முடிவு பண்ணான் அப்படின்னா, கிருஷ்ண பலராமர்களை மதுராவுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லி கூப்பிட்டு, ஏன்னா அவங்களுடைய ராஜ்யத்துக்கு கீழே தான் இந்த கோகுலம் வருது, அதனால ஏதோ ஒரு காரியம் சொல்லி கூப்பிட்டு அவங்களை கொண்டு போடணும் அப்படின்னு நினைச்சு அவங்கள கூப்பிடுறான். கூப்பிட போனவர் இதுதான் அவனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால நந்த கோகுலத்துல இருந்தவங்க எல்லாம் அவங்களை அனுப்புறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க, தயங்குறாங்க, வேண்டாம்னு நினைக்கிறாங்க. கிருஷ்ணர் பலராமன் சொல்றாங்க, ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வராங்க. வந்து வரக்கூடிய வழியில அவங்கள கொல்றதுக்கு மத யானையை, பட்டத்து யானைய அனுப்புறாங்க. அத கிருஷ்ணர் கொல்றார். அதே மாதிரி 4 மல்லர்கள், அதுலதான் சாணூரன் அப்படிங்கிறது அதுல ஒருத்தன். இந்த மாதிரி நான் ரொம்ப கம்சனுடைய ஆட்சி காலத்துல இருந்த டாப் மோஸ்ட் சுமோ ரெஸ்லர், மல்யுத்த வீரர்கள், அவங்களை அனுப்புறாரு. அவங்கள இவங்க கொண்டுறாங்க. அந்த இது கொண்டு இவங்களை கொள்றான்னு நினைச்சு அவன் சந்தோஷம் அரியணையில இருந்து பாத்துட்டு இருக்கிறான். இது முடிச்ச உடனே அரியணையில இருந்து இவனை பிடிச்சு இழுத்து போட்டு கம்சனையும் கிருஷ்ணர் கொல்றார். இப்படி சுமார் 12 வருஷ காலம் கிருஷ்ணனால மக்கள் அனுபவிச்ச துயரத்துக்கு கிருஷ்ணர் முடிவு கட்டி அமைதிய நிலைநாட்டுறார். சிறையில அடைத்திருந்த தாத்தாவை கூட்டிட்டு வந்து மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கிறார். கம்சனுடைய மனைவிமார் 2 பேரும் ஜராசந்தன் அப்படின்னு ஒரு ஆளுடைய பிள்ளைகள். அதனால அந்த ஜராசந்தன் தன்னுடைய பிள்ளைகள் வாழா வெட்டி ஆயிட்டாங்க, கணவனை இழந்துட்டாங்க, அதுக்கு இந்த கிருஷ்ணன் பயன்தான் காரணம், அதனால இவனை ஒழிச்சு கட்டணும் அப்படி அந்த ஜராசந்தன் ஒரு கூட்டம் கூட்டிக்கிட்டு நிறைய அரக்கர்களையும் அசுரர்களையும் அரசர்களையும் கூட்டிக்கிட்டு, அரசர்னு சொன்னாலும் சரி இல்ல வாய்க்குளறி அசுரர்னு சொன்னாலும் சரி, அவங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு அவரு வர பல தடவை யுத்தம் நடக்குது. பலராமர் கிருஷ்ணர்களை ஜராசந்தனால ஜெயிக்க முடியல. எப்பவுமே மேட்ச் டைலேயே போயிட்டு இருந்தது. கிருஷ்ணர் பார்த்தாரு, ஓயாத சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், எதுக்கு நிம்மதியா இருக்கலாம், ஏன்னா இவனுக்கு தலையெழுத்து பீமன் கையால முடியணும். கடவுளா இருந்தாலும் அவர் உலகத்துல நியதிகளுக்கு உட்பட்டு நடப்பார். நமக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டம் வரலாம், நான் கடவுளை கேட்டேன் உடனே வந்து கடவுள் தீர்ப்பாரு அப்படின்னு கிடையாது. நம்முடைய கஷ்டம் தீர வேண்டிய காலம் வரும்போதுதான் நம்முடைய கஷ்டம் தீரும். சில பேர் கேள்வி வரும், கிருஷ்ணர் இவ்வளவு கஷ்டப்படுவாரு, வைகுண்டத்துல இருந்துகிட்டே ஒரு இடியா கம்ச தலையில போட்டிருக்க வேண்டியது தானே அப்படின்னு. அப்படியெல்லாம் போட்டா நமக்கு வந்து ஒரு படிப்பினை கிடைக்காது, பல தத்துவங்கள் கருத்துக்கள் கிடைக்காது. இது இந்த கிருஷ்ணனுடைய கதை நம்ம படிக்கும் போது ஒவ்வொரு கட்டத்திலையும் பல விதமான விஷயங்களை கத்துக்கிறோம். அதனால பகவான் அவருக்குன்னு அந்த டைரக்டருக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, அந்த ஸ்கிரிப்ட் படி அவர் நடிப்பாரு. அந்த இதுல ஜராசந்தன் யுத்தத்துல அவரு துவாரைக்கு போய் கடல் கடந்து போய் இருந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. இதெல்லாம் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்ன கட்டுக்கதைன்னு உலகம் நம்பிட்டு இருந்தது. இன்னைக்கு அறிவியல் ஆராய்ச்சிகள்ல துவாரகை இருக்குது, துவாரகை இருந்தது உண்மை, கடல்ல நீர்மட்டம் உயர்ந்தது உண்மை, அது இன்ன காரணத்தினால உயர்ந்தது, அந்த உயர்வுக்கு பிறகு துவாரகை கடலுக்குள்ள மூழ்கிச்சுது. இந்த மாதிரி எல்லாமே இன்னைக்கு சயின்ஸ் புட்டு வைக்குது. ஆனா இந்த சூடோ சயின்டிஸ்ட், நான் பெரிய சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய கூட்டம் ஒண்ணு இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, என்னைக்கும் இருக்கும். அந்த கூட்டம் ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த கதை ஒண்ணு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தவளைக்கு 4 காலையும் வெட்டிக்கிட்டு தவளையை துள்ள சொன்னா தவளை துள்ளாது. நீ என்ன எழுதணும்? தவளைக்கு 4 காலையும் வெட்டிட்டு துள்ள சொன்னா துள்ளாதுன்னு எழுதணும். அது நிறுவனம். அதை விட்டுக்கிட்டு தவளைக்கு 4 காலையும் வெட்டினால் அதுக்கு காது கேட்காது நீ எழுதக்கூடாது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன வர சயின்ஸ் என்ன சொல்லுச்சுன்னா 2 லட்சம் வருஷத்துக்கு முன்ன மனிதர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 2-3 நாளைக்கு இடையில ஒரு நியூஸ் படிச்சேன், 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷன் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு.
இப்ப இதை வச்சு அவங்க அடுத்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மனிதன் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கினான்னு சொல்லுவாங்க. அதான் மடையங்களா, உனக்கு 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதனுடைய அடையாளம் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். மனுஷன் அதை வச்சுக்கிட்டு எப்ப பிறந்தா நீ முடிவு பண்ண முடியாது. அதுக்கு எவிடன்ஸ் உனக்கு கிடைக்கல. உனக்கு இனிமேல் 4 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கிடைக்கலாம், 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கிடைக்கலாம், 500 கோடி வருஷத்துக்கு முன்ன கிடைக்கலாம். நீ அதில் வெயிட் பண்ணணும். முன் முடிவுகளுக்கு வரக்கூடாது. பொதுவா சயின்ஸ்ங்கிற பெயர்ல நிறைய பேர் பண்ணக்கூடியது முன் முடிவுகளுக்கு வர்றது, அல்லது அவங்களுடைய கற்பனைய திணிக்கிறது, ரிசல்ட்ல கிடைச்சத வச்சுக்கிட்டு கிடைக்காத கதை விடுறது, இந்த மாதிரி வேலைகளை பண்றாங்க. அந்த சயின்ஸுக்கு தான் நான் எதிரி. மற்றபடி நானும் சயின்ஸுக்கு ஆதரவாளர் தான். ஆனா சயின்ஸ் சயின்ஸா இருக்கணும், கட்டுக்கதை அடிக்க கூடாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அப்போ இந்த துவாரகைக்கு கிருஷ்ணர் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு அவங்க நிம்மதியா துவாரகையில வாழ்றாங்க. பின்னாடி ஒரு காலத்துல நம்ம அந்த கதைக்கு கிட்டதான் மகாபாரதத்துல விட்டுட்டு வந்தோம். இந்திரபிரஸ்தத்துல இவங்க குடியேறியாச்சு, மாளிகை எல்லாம் கட்டியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறதுதான் இடையில விட்டோம். அதுக்கு பிறகு தர்மபுத்திரர் ஒரு ராஜசூய யாகம் பண்ணார். அந்த ராஜசூய யாகத்துக்கு ஊர் உலகத்துல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தார். மகாபாரதத்துல டீட்டெயிலே வருது. உலகம் முழுக்க எந்த எந்த நாட்டுல இருந்து யார் யார் வந்தாங்க, அந்த நாட்டுல விசேஷமான பொருள் என்னது, அதை கொண்டு கொடுத்தாங்கிற டீட்டெயிலா வருது. இலங்கையில இருந்து யானையை கொண்டு கொடுத்தாங்கிறது உட்பட. ராமாயணத்துல சுக்ரீவன் சீதையை தேடி ஆள் அனுப்புற ஒரு சீன். மகாபாரதத்துல ராஜசூய யாகம். அப்புறம் பஞ்ச பாண்டவர்கள்ல பீம அர்ஜுன நகுல சகதேவர்களுடைய திக் விஜயம். இதெல்லாம் நம்ம படிக்கணும். நம்ம நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஜியாகிரபி சென்ஸ், புவியியல் அறிவு இருந்தது, வரலாற்று அறிவு இருந்தது அப்படிங்கிற நிறைய புள்ளி விவரங்கள் இந்த சீன்கள்ல நமக்கு கிடைக்கும். யாருக்காவது நம்முடைய பூர்வ பூட்டன்மார் தாத்தன்மாரை பத்தி மரியாதை குறைவு இருந்தா முதல்ல அவங்க இந்த படிச்சு சயின்ஸுக்கு ஒத்து பார்க்கணும். எப்படி இவ்வளவு துல்லியமான விவரங்கள் எல்லாம் சொன்னாங்க பார்க்கணும். சுக்ரீவன் சொல்றான், இந்த கழுத்துல வளையமா போட்டு கழுத்தை நீட்டி வச்ச ஒரு கூட்டம் இருக்கும் இந்த கிழக்க அப்படின்னு. தாய்லாந்து பகுதியில இன்னைக்கு அந்த மாதிரி குரூப் இருக்கு. நம்ம அதிருஷ்டம், அவங்கள யாரும் கொல்லாம மிச்சம் இருக்காங்க. அதனால நமக்கு சுக்ரீவன் சொன்னது இதையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் கிடைக்கிறத பாக்குறோம். இந்த ராஜசூய யாகத்துக்கு இவங்க திக்விஜயம் பண்ணணும். ராஜசூய யாகம்னா மற்ற எல்லா ராஜாக்களும் யுதிஷ்டனுடைய ஆட்சியை ஒத்துக்கிடணும். நாங்க உங்களுக்கு கீழே இருக்கிறோம், உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கணும். அதுதான் அந்த ராஜசூய யாகம். அந்த ராஜசூய யாகத்துக்கு கண்டிப்பாக ஜராசந்தன் ஒத்துக்க மாட்டான். அப்படிங்கறதுனால ஜராசந்தன் தோற்கடிக்கணும். யுதிஷ்டர் முதல்ல ரத்தம் சிந்தவாப்படும், அதனால வேண்டான்ங்கிறாரு. பெரியவங்க பல பேர் சொல்லி சம்மதிக்க வைக்கிறாங்க. ஜராசந்தன் இந்த யுத்தத்துக்கு போறாங்க. அந்த காலத்துல அயோக்கியம் கூட நல்லவனா இருந்திருக்கிறான். இது என்ன ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது துரியோதனன் கிட்ட பார்க்கலாம், ராவணன் கிட்ட பார்க்கலாம். அயோக்கியம் கூட அநியாயத்துக்கு நல்லவனா இருந்திருக்கான். ஜராசந்தன் போறாங்க. கிருஷ்ணன், அர்ஜுனன், பீமன் 3 பேர் போறாங்க. போய் அவங்க கிட்ட எங்களுக்கு ஒரு பிச்சை வேணும்னு கேக்குறாங்க. தாரேங்கிறான். அது என்ன பிச்சை? யுத்த பிச்சைங்கிறான். எங்கள 3 பேர்ல யாரு கூட வேணும் நீ சண்டை போடுங்கிறான். ஜராசந்தன் பாருங்க, அவனுக்கு புரிஞ்சு போச்சு இது கிருஷ்ணன், அர்ஜுனன், பீமன் தான் வந்திருக்கான்னு புரிஞ்சு போச்சு. இவங்க மாறுவேஷத்துல பிராமண மாதிரி போயிட்டாங்க, பேசுறாங்க. அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அவன் கிருஷ்ணனை வேணா தேர்ந்தெடுக்கலாம். ஏற்கனவே பல இடம் தோற்கடிச்ச ஆடு, நம்ம தோக்கடிக்கலாம்னு. இல்ல அர்ஜுனன் நோஞ்சா, அவனை தோக்கடிச்சிருக்கலாம். ஆனா அவன் பிரஸ்டீஜ் பார்த்தான். நான் என் தரத்துக்கு தான் ஆளை தேர்ந்தெடுக்கணும். பீமன் தான் நல்ல கொழுன்னு இருக்கான், நல்ல பலசாலி, கதா யுத்தத்திலையும் ஃபேமஸ். அதனால எக்ஸ்பர்டிஸ் உள்ளவன் கூட தான் சண்டை போடணும். நான் பீமனை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லி பீமன் கூட யுத்தம் பண்ணி பல தடவை பீமன் அவனை போட்டு நொறுக்கி எடுத்துட்டான், கைய கால பிச்சை எடுத்துட்டான். ஆனாலும் விடாம சண்டை பண்ணி கடைசியில கிருஷ்ணர் அவனுடைய வரத்துக்கு அனுசரிச்சு அவனுடைய ஆயுசு முடியறதுக்கான டெக்னிக்க கிருஷ்ணர் சொல்ல பீமன் அவனை ஆயுச முடிச்சார். முடிச்சுக்கிட்டு அடுத்தது பாருங்க,
சண்டை யுத்தம்ங்கிறது அந்த காலத்து ஜனங்களுக்கு ஸ்போர்ட்ஸ். அது விரோத மனப்பான்மையில நடக்கிறது இல்ல, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு நடக்கிறது, அவ்வளவுதான். ஜராசந்தனை கொண்டாச்சு, அவனுடைய நாட்டை அபகரிக்கலாமா? இல்ல இல்ல. ஜராசந்தன் மகனையே கூப்பிட்டு கிருஷ்ணர் அவன் அங்க ராஜாவை ஆக்கிட்டு வாங்க ராஜசூயத்துக்கு வாப்பா அப்படின்னு அழைப்பும் வச்சுட்டு போறாரு. இத மாதிரி ஒவ்வொரு இடத்துல நீங்க பார்க்க முடியும். ராமாயணத்துல பாருங்க, வாலியை கொண்டுகிட்டு ராமர் அந்த ராஜ்யத்தை எடுக்கல, சுக்ரீவன பட்டத்தை கொடுக்கிறார். ராவணனை கொண்டுகிட்டு ராமர் அந்த ராஜ்யத்தை எடுக்கல, விபீஷணனுக்கு பட்டம் கட்டுறார். அந்த காலத்து ராஜாக்களுடைய வாழ்க்கை முறை, அந்த காலத்து மக்களுடைய வாழ்க்கை முறை, இதெல்லாம் நாம இன்னைக்குள்ள மைண்ட் செட் வச்சு இடப்படக்கூடாது. இன்னைக்கு நாம அந்த தத்துவம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய நுணுக்கங்கள் இருக்கு பழைய காலத்து வாழ்க்கை முறையில. நாம இன்னைக்குள்ள வாழ்க்கை முறையை வச்சுக்கிட்டு எடுத்தேன் கவிழ்த்தேன்னு நிசாரமா கேள்வி கேட்டுறோம். அது தப்பு. நாம பெட்டரா படிக்கணும் அப்படிங்கிறது, தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். இப்படி கிருஷ்ணன் பிறந்து அவரு குடும்பம், அவருடைய குலம், அவர் வாழ்ந்த ஊர், அவங்களுடைய கஷ்டத்தை மட்டும் இல்ல, கடைசியில அவங்க சொந்தக்காரங்களான பஞ்சபாண்டவர்களுக்கும் துரியோதன ஆதிரளாக ஏற்பட்ட கொடுமைகளுக்கு மகாபாரத போர்ல ஒரு முடிவு கட்டி அவங்களுக்கு நிம்மதியை கொடுத்தார். அதனால நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சங்கடங்கள் எந்த எந்த உருவத்துல வேணாலும் வரலாம். பூதனை, திருநாவர்த்தன், சகடாசுரன், கம்சன், சாணூரன், மல்லன், இப்படி வரலாம். இந்த எல்லா விஷயங்களையும் போராடி ஜெயிக்கணும் நாம. அதுதான் நமக்கு கிருஷ்ணனுடைய வாழ்க்கை கத்துத்தரக்கூடிய பாடம். வெற்றிங்கிறது ஒரே நாள்ல வராது. அது 12 வருஷம் ஆகலாம், பல வருஷம் ஆகலாம். ஆனா நாம போராடிக்கிட்டே இருக்கணும். அரைஸ், அவேக், ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். ஜாக்கிரத உத்திஷ்டத ஜாக்கிரத பிராப்தியவரா நிபோதத. நமக்கு ஒரு லட்சியம் வச்சுக்கணும். அந்த லட்சியத்தை அடைகிற வரைக்கும் நாம போராடணும். அதுதான் இதுல இருந்து நாம கத்துக்கிடக்கூடிய ஒரு தகவல். மனிதர்கள் எல்லோரும் நமக்கு அனுசரணையானவராக, அனுகூலமானவராக இருக்கணும், கட்டாயம் கிடையாது. வாழைத்தண்டுல வச்சு கத்திய தீட்டுனா கத்தி கூறாகாது. சொரசொரப்பான ஒரு சர்ஃபேஸ்ல தான் அதை வச்சு தீட்டணும். அது மாதிரி தடைகள் நமக்கு படிகள் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தை நாம வளர்த்து நம்முடைய வாழ்க்கையில நாம வெற்றி அடையணும். நான் நினைக்கிறேன் இந்த கேள்வியை கேட்டாலும் இன்னைக்கு கிளாஸ்ல இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, அவங்க ரெக்கார்டிங் கேட்டுக்கிட்டோம். தொடர்ந்து நாம அடுத்த வகுப்புல பார்ப்போம். வேற 1-2 கேள்வி கூட இருக்கு. அந்த கேள்வி கேட்டாங்களும் இல்லைன்னு நினைக்கிறேன். சின்ன கணிஜி இல்ல, ஆமா, அவங்களும் இல்ல. அதனால இப்ப கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். கிருஷ்ண ஜெயந்தி நாம இந்த ஸ்பிரிட்டோட கொண்டாடணும். நிறைய விஷயங்கள், சுதந்திர தினமானாலும் சரி, பெரிய தலைவர்களுடைய வாழ்க்கை ஜெயந்திகளானாலும் சரி, நாம கொண்டாடுறது திருவள்ளுவரை நாம கொண்டாடுறோம் அப்படின்னா திருவள்ளுவர் சொன்னபடி வாழ முயற்சி பண்ணணும். அதுதான் நாம அவருக்கு செலுத்தக்கூடிய சிறந்த காணிக்கையாக இருக்கும், பரிசாக இருக்கும். அது மாதிரி நாம ராமாயணம், மகாபாரதம் படிக்கிறோம், கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் அப்படின்னா கிருஷ்ணர் எப்படி வாழ்ந்தார்? அவருடைய வாழ்க்கையில அவர் சுயநலமாக வாழவே இல்லை. தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அடுத்தவங்களுக்காக வேண்டி வாழ்ந்தார். அவர் அதுல எந்த ஒரு லாபத்தையும் எடுத்துக்கிடல. அந்த ஒரு சுயநலம் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவிக்காக தனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லைன்னு வாழக்கூடிய வாழ்க்கை நாம் வாழுவோன்னு ஒரு சபதம் எடுத்து அதை முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிச்சோம்னா அதுதான் இந்த கிருஷ்ண ஜெயந்தியில நாம கிருஷ்ணனுக்கு செய்யக்கூடிய சிறந்த பூஜையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கருத்தோட வகுப்பு நிறைவு பண்றேன். ஓம் யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணஹ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிஹி த்ருவா நீதிர்மதிர்மம.
सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यः मोक्षयिष्यामि मा शुचः। हरिः ओम् तत्सत्। सर्वं ब्रह्मार्पणमस्तु। ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம். இந்த 2 ஸ்லோகம் கூட கீதையில் உள்ளதான். 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச. நீ எல்லா கவலையும் விட்டுட்டு என்னை சரணடைந்து உன்னுடைய கடமையை செய், உனக்கு பாவம் வராது, உனக்கு நான் நிம்மதியை தருவேன் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம். கடைசி ஸ்லோகம் கீதையிலே 700வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணக, எங்கே ஆண்டவன் இருக்கிறானோ, எத்திர பார்த்தோ தனுர்தரக, எங்க தர்மத்துக்காக வேண்டி போராடக்கூடியவன் அர்ஜுனன் இருக்கிறானோ, தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிகி, அங்கதான் செல்வம் இருக்கும், வெற்றி இருக்கும், வளமை இருக்கும், துருவா நீதிர், நீதி இருக்கும், மத்திர் மம, இது என்னுடைய கொள்கை, இதுதான் என்னுடைய கருத்து அப்படின்ட்டு சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்லி பகவத்கீதையை நிறைவு செய்கிறார். நாம இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். எல்லாருக்கும் சிவராத்திரி, கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை சந்திப்போம். ஹரி ஓம்.